நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியின் 75ஆம் ஆண்டு பவள விழாவில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொப்பப்பட்டி ஜேடர்பாளையம் பகுதியில் 1951ஆம் ஆண்டு படித்த மாணவர்களின் பவள விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பள்ளி வளாகத்தில் புதிய திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. இதில் தொழிலதிபர் ஜெயசீலன், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பழைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் மற்றும் தற்போதைய IAS அதிகாரிகள், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர் என்கின்ற முறையில் இன்று நானும் என்னோடு படித்த நண்பர்களும் அவரோடு இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பள்ளியினுடைய மாணவருமான அண்ணன் அவர்களும் நாங்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பள்ளியிலே உள்ள வரும்போது மலரும் நினைவுகளாக அன்று பள்ளியிலே இருக்கும்போது நாங்கள் இந்த பள்ளியிலே படித்த நினைவுகளோடு பகிர்ந்து கொண்டு இந்த தருணத்திலே ஒரு மிக்க மகிழ்ச்சியான நிகழ்வாக நிகழ்ச்சி இருக்கின்றது. கலைஞருடைய ஆட்சியில் 2006 நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது இங்கே பள்ளி மற்ற மாணவர்களும் தங்கி படிக்கக்கூடிய ஒரு 55 லட்சம் ரூபாயில ஒரு விடுதியை கட்டி கொடுத்திருக்கின்றோம். கூடுதலாக இந்த பள்ளி கட்டிடங்கள் எல்லாம் கேட்டதனால் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2006 அதே இந்த பள்ளிக்கு முன்னாள் மாணவன் என்ற முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் நான் அதை செய்து கொடுத்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்க எல்லாமே 96 படிச்சோம். அப்ப கிட்டத்தட்ட நாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 4th இருந்து இங்க நிறைய படிச்சுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 20 days ஆச்சு. எல்லாரும் தனித்தனியாக கிட்டத்தட்ட 10-15 பேர் ஒன்னா சேர்ந்துருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்குதான் பாக்குறோம். படிச்சு முடிச்சுட்டு எங்கெங்க எப்ப போனோமோ அதுதான் எங்க கிளாஸ். அதோட கடைசி மறுபடியும் இன்னைக்கு தான் பாக்குறோம். பிளஸ் முடிச்சுட்டு போனோம். நீ பாக்குறோம் ஆஃப்டர் 25 இயர்ஸ் 29 இயர்ஸ் 30 இயர்ஸ் இப்போ எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வந்துட்டு டிசிப்ளின்லையும் அதே மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிற மரியாதையும், அதாவது டீச்சர்ஸ் உள்ள வராங்கனாவே ஒரு விதமான பயம் வரும். இன்னைக்கும் பார்த்தா அந்த பயம் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு மரியாதையும் இருந்தது. ரொம்ப மிகப்பெரிய அளவுல எங்களை கொண்டுட்டு போறதுக்கு இந்த பள்ளி தான் உறுதுணையா இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நான் பாவடி கேர்ள்ஸ் பட்டக்கோவில் சேலத்துல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொசிஷனுக்கு இந்த ஸ்கூலும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு உண்மையாலுமே இந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நினைக்கும் போது இந்த கிரவுண்டு, இந்த மரம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இது எங்களோட பழைய இந்த 6th கிளாஸ் ரூம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது பழைய மெமரிஸ் எல்லாம் மெமரபுளா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிச்சு நாமளும் இந்த மாதிரி நம்மள மாதிரி என்ன மாதிரி ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த மெமரிஸ் வார்த்தையால சொல்ல முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நினைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அது ஒரு வேற தனி சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்கூல் தான் உங்களுக்கு எல்லாமே, அதாவது டிசிப்ளின், தென் படிப்பு சொல்லி கொடுக்கறதுல இருந்து தென் எப்படி சோசியல் எப்படி பிஹேவ் பண்ணணும், மற்றவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ சில ஸ்கூல்ல ஓகே ஒன்லி படிப்பு படிப்பு படிப்புன்னு அதை மட்டுமே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க அந்த மாதிரி எப்பயுமே இல்லை. டீச்சர்ஸ் அப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி நடக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி நடக்கணும், தென் எல்டர்ஸ் கிட்ட எப்படி நடக்கணும், அது எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த ஸ்கூல் தான் எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ நம்ம எங்க குரூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிட்டியில இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ this school given everything to us.